கேரளாவில் சாலையோர மரத்தை வெட்டும் பொழுது மரத்தில் கூடு கட்டியிருந்த நூற்றுக்கணக்கான பறவைகள் துடிதுடித்து உயிரிழந்த பரிதாப காட்சி காண்போர் மனதில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சில வாரங்களுக்கு முன் காடுகளில் உள்ள மரத்தை வெட்டிய போது ஜேசிபியை பிடித்து தடுத்த குரங்கை அடித்து தள்ளப்பட்ட காணொளி காட்சி தற்போது வெளியாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஐயா ஐயா எங்க இருக்கீங்க? ஐயா 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 ரொம்ப நாளையும் எங்கே நிற்கிறீங்க? அம்மா காணும் தேடுறாங்க. இது ஒன்றும் இல்லைப்பா, காலையில் தோட்டம் பக்கம் வந்தேன். அப்போ ஒரு மரம் என்கிட்ட பேசினுச்சு. என்னது மரம் பேசினுச்சா? முதலாளிக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்லை நீயே பேசிகிட்டு இருக்கா? மரம் பேசினுச்சாயா? உங்கள் மனசுக்கு எல்லா ஜீவராசியும் பேசியா? மரம் என்னையா சொன்னிச்சு? காலையில் மரம் வெட்டுற மணி அழைச்சிக்கிட்டு தோட்டம் பக்கம் போனேன். அப்போ இந்த மரத்துக்கெல்லாம் வெட்டி விட்டுறேன். சரிங்க. இந்த மரோட சும்மா தான் இருக்கு, இதையும் வெட்டி விட்டுறேன். சரிங்க. இந்த மரம் மேலெல்லாம் கலையை நல்லா கழிச்சு விடு. சரிங்க. இந்த மரம் கலையெல்லாம் நல்லா வெட்டி விடுப்பா. இந்த மரம் சும்மா தான் நிற்கிது, இந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு அங்கே சொன்னல அந்த மரத்தெல்லாம் வெட்டி விட்டுறேன். சரிங்க. 11 மணி போல் ஆள்லாம் வர வச்சு வெட்டிடுறேங்க ஐயா. சாயந்தரம் லாரி வர சொல்லியிருக்கேன், எல்லாம் ஏற்றி மரப்பட்டறைக்கு அமுச்சு விட்டுறேன். சரி, வெட்டுங்க அப்புறம் ஏற்றுறாங்க. நான் தான் மரம் பேசுகின்றேன். என்ன வேணும் உனக்கு? நான் சொல்வதை காது கொடுத்து கேள். என்ன வேணும்? மண் வளத்தையும் இயற்கையையும் காக்க பூமியில் மரமாக படைக்கப்பட்டேன். வெறும் மரமாக நின்றால் வெட்டி விடுவீர்கள் என்று பூவை கொடுத்தேன், காயை கொடுத்தேன், பறித்துக் கொண்டீர்கள். சரி, கனியையும் கொடுத்தேன், அப்போது என்னை கல்லால் அடித்து காயப்படுத்தி பறித்துக் கொண்டீர்கள். சரி, மீண்டும் பூத்து குலுங்க சில காலம் இடைவெளி எடுத்துக் கொண்டேன். சும்மாதான் நிற்குது என்று கூறி மரத்தை வெட்டி காசாக்கி விட்டீர்கள். சரி, எரிந்து மண்ணுக்கு உரமாகலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் பழத்தை எல்லாம் சாப்பிட்டு விட்டு விதையை மண்ணில் போடாமல் பிளாஸ்டிக் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டீர்கள். இப்படியெல்லாம் செய்துவிட்டு மரங்களை பாதுகாக்காமல் அலட்சியமாய் இருந்து விட்டீர்கள். பாருங்கள், இப்போது காலநிலையே மாறி போய்விட்டது. என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு மரத்தை வெட்டி அதில் பேப்பர் தயாரித்து மரத்தை வெட்டாதீர்கள் என்று எழுதி பிரச்சாரம் செய்கிறீர்கள். உங்கள் செயலை பார்த்தால் வேடிக்கையாக இருக்கிறது. மரங்கள் இருந்தால்தான் மழை சரியாக பெய்யும், மண்ணரிப்பு தடுக்கப்படும், வெப்பமயம் குறையும், நிலத்தடி நீர் காக்கப்படும், வேளாண்மை செழிக்கும்.
கால்நடைகளும் மற்றும் பறவை இனங்களும் உயிர் வாழும் என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் புரிகின்றது. ஏன் உங்களுக்கு புரியவில்லை? இனியாவது புரிந்து கொள்ளுங்கள். இயற்கையை காக்கவில்லை என்றால் இனி உங்களை யாராலும் காக்க முடியாது. மரம் பேசினுச்சான்னு எனக்கு தெரியலையா, ஆனா மரம் சொன்ன விஷயம் அனைத்தும் மறுக்க முடியாத உண்மையா. ஆமாண்டா ராமு, பார்த்து பார்த்து பிள்ளைங்களா தூசுப்படாமல் வளர்த்தோம். இன்னைக்கு மாசு இல்லாத ஊரே இல்லை. பிள்ளைங்களுக்கு காசு பணமா முக்கியம்? நல்லா சுவாசிக்க காற்று தான் முக்கியம். அதற்காக இந்த மரத்தை பாதுகாக்கணும். பிள்ளைங்க ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்கிறதுக்கு நல்ல மரத்தை வளர்க்கணும்டா. ஆமாங்க ஐயா, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மையா. ராமு, மணியா 11 மணிக்கு மரத்தை வெட்ட வர சொன்னேன். அவனை வரவேணான்னு சொல்லிட்டு இனிமேவாது மரத்தை வெட்டாமல் பாதுகாப்போம். இந்த மாற்றம் இவருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்கும் வேண்டும். இவ்வுலகில் மனிதன் விதைத்த விதையை விட பறவைகள் விதைத்த விதைகள் தான் அதிகம். ஆனால் பறவைகளும் விலங்குகளும் எப்போதும் இயற்கைக்கு தீங்கு விளைவிப்பதில்லை. ஆனால் மனிதராகிய நாம் சுகத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் இயற்கையை அழிப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. நம் இயற்கையை காக்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை. பதிலாக இயற்கைக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தால் போதும். அதுவே நாம் இயற்கைக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையாகும். இனியாவது இயற்கையை நேசிப்போம். நன்றி, வணக்கம்.